ஹலோ கைஸ், இன்றைக்குள்ள வீடியோவில் ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் பற்றி சுத்தமாக ஐடியா இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே சூப்பராக தைச்சிக்கலாம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த 4 மெஷர்மெண்ட்டு தான் உங்களுக்கு தேவைப்படும். ஷோல்டர் மெஷர்மெண்ட், அப்பர் பாடி மெஷர்மெண்ட், அப்புறம் உங்களோட செஸ்ட் ரவுண்ட், அப்புறம் வெயிஸ்ட். இது மட்டும் இருந்தாலே ஈஸியாக பேட்டர்ன் மேக் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 நியூஸ் பேப்பரை டபுள் ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். ஃபோல்டிங் பண்ணியிருக்க சைடு வந்து நம்ம சைடு வச்சுக்கோங்க. இதோட டோட்டல் லென்த் வந்து 14 இன்ச்சஸ். எனக்கு ஷோல்டர் 15 இன்ச்சஸ் வந்தது, அதனால் அது டிவைடட் பை 2 7.5 இன்ச்சஸ் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். அதோட மெஷர்மெண்ட் வந்து அப்பர் பாடி டிவைடட் பை 6. எனக்கு 6 இன்ச்சஸ் கிடைக்குது. நம்ம ஒரு 2 இன்ச்சஸ் கம்மி பண்ணிவிட்டு 5.8 மார்க் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக ஷோல்டர் மெஷர்மெண்ட் 7.5 இன்ச்சஸ் நம்ம மேலே மார்க் பண்ணோம். கரெக்டாக அந்த லைனுக்கு அலைன் ஆகியிருக்கான்னு பார்த்து நான் ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணேன். இப்போ வந்து அப்பர் பாடி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அப்பர் பாடி மெஷர்மெண்ட்டோட கால்குலேஷன் வந்து அப்பர் பாடி டிவைடட் பை 4. எனக்கு வந்து 9.5 இன்ச்சஸ் வந்தது. நான் 9.5 இன்ச்சஸுக்கு மார்க் பண்ணிவிட்டு கூட எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணுறேன். இது வெயிஸ்ட் மெஷர்மெண்ட். வெயிஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து வேஸ்ட் டிவைடட் பை 4. எனக்கு 7.5 கிடைக்குது. நான் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங்காக நான் மார்க் பண்ணுறேன். இப்போ அப்பர் பாடியோட மெஷர்மெண்ட்டும் வேஸ்ட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நெக் லைன் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட லென்த்து 3 இன்ச்சஸ், ஹைட் வந்து 3 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். நார்மல் ரவுண்டு நெக் தான் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன். இப்போ ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஷோல்டர் ஸ்லோப் வரைஞ்சிக்கலாம். நான் ஷோல்டர்லேருந்து உள்ளாடி ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டரோட வித்து. அடுத்தது பிரின்சஸ் கட்டோட அந்த கட்டிங் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து 9 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங் சைட்லேருந்து 3.5 இன்ச்சஸ் நம்ம உள்ளே மார்க் பண்ணிக்கணும். மேலே இருந்து மார்க் பண்ண இந்த 9 இன்ச்சஸும் 3.5 இன்ச்சஸும் ஒரே பாயிண்டில் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வேஸ்ட்டில் இருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். மேலே மார்க் பண்ணியிருக்கிற அந்த பாயிண்ட்டும் இப்போ ரீசெண்டாக மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டையும் நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது 1.5 இன்ச்சஸ் டு 2 இன்ச்சஸ் வந்து நம்ம டாட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதோட 1/2 இன்ச்சஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டாட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம மேலே ஒரு லைன் கொடுக்கணும். இனி ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு பிரின்சஸ் கட் கர்வ் வந்து நம்ம கொடுத்துடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்ம் ஹோலோட கர்வ் வரைஞ்சிடலாம். அதுக்கு நம்மளோட ஆர்ம் ஹோலை வந்து டிவைடட் பை 2 போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 0.25 இல்லைனா 0.5 இன்ச்சஸ் வெளியில் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஷோல்டருக்குள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா டாட்டையுமே இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல் வரைஞ்சாச்சு. இப்போ பிரின்சஸ் கட்டோட டாட்டை வந்து ஆர்ம் ஹோலோட சென்டரில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சைடில் இருந்து பார்க்கும்போது இந்த ஷேப்பு ஒரு விமனோட பஸ்ட் ஷேப் மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் இந்த ஆர்ம் ஹோல்லையே கூட ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அதையும் கட் பண்ணுறதுக்காக நான் எடுக்கிறேன். நம்ம 1.5 இன்ச்சஸ் டாட்டுக்காக எடுத்தோம்ல, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வேஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து தள்ளி மார்க் பண்ண போகிறோம். இந்த பார்ட் எல்லாமே நம்ம கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம், ஏன்னா இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் வந்து நான் 5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன நெக்லைன் ஷேப் வரையணுமோ அப்படி வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதோட எண்டிங்கில் மட்டும் ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணுறேன். இந்த பார்ட் நமக்கு தேவையில்லை, அதனால் அதை விட்டுடலாம். செகண்ட் நான் இந்த நெக்லைனை நான் கட் பண்ணுறேன்.
இதை நம்ம தூக்கி போடக்கூடாது. இதை பேஸாக வச்சு தான் நம்ம அந்த நெட்டில் நெக்லைன்லாம் பண்ணணும். அடுத்து நம்ம பாடியோட இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு முடிஞ்சது. இப்போ பேக் சைடு எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம். பேக் சைடும் நான் ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல், வேஸ்ட் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் நெக்லைன் மட்டும் மார்க் பண்ணுறேன். நெக்லைன் நான் இப்போ 8.5 நான் வச்சுக்கிறேன். நெக்கோட டெப்த்து வந்து 8.5 நான் வைக்கிறேன். இப்போ பேக் சைடோட நெக் மார்க் பண்ணிக்கலாம். டெப்த்து நான் 1 inches வச்சுருக்கேன். லென்த்து வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வச்சது மாதிரி 3 inches வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம அங்கே மார்க் பண்ண மாதிரி இங்கே எதுவும் மார்க் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரைட்டாகவே வெளியில் உள்ள அந்த லைன் டச் பண்ணி வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மறக்காமல் ஆர்ம் ஹோல் ஸ்லோப்பும் மார்க் பண்ணிக்கணும். 1/2 inches மார்க் பண்ணிக்கிறேன். பேக் சைடு மார்க்கிங்கும் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். பேக் சைடும் நமக்கு அந்த நெக் பார்ட்டு தேவைப்படும். அதை தூக்கி போட்டுற வேண்டாம். ஸோ இந்த நெக் லைன் நமக்கு தேவைப்படும். இதை தூக்கி போடாமல் வச்சுருக்கணும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ளவுஸோட பேட்டர்ன் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ இதே மெஷர்மெண்ட்டில் நம்ம மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஃப்ரண்ட் நெக் நான் சொன்னேன்ல, அந்த நெக் லைனில் இந்த மாதிரி நான் நெட்டு மட்டும் வச்சு லேயராக பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த நியூஸ் பேப்பரோடையே நம்ம ஃபுல்லாக தைக்க போகிறோம். தைச்சிட்டு இந்த பின்னை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். நான் தைச்சிட்டேன். இப்போது அந்த எக்ஸ்ட்ராஸாக இருக்குல்ல, அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம தைச்ச தையலோடு ஒட்டி நம்ம பண்ண போகிறதில்ல. ஒரு எக்ஸ்ட்ரா 1 inches விட்டுட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு என்னோடய ஃப்ரண்ட் சைடோட பாடி பார்ட் இருக்குல்ல, அதில் நான் ஒரு லைனிங் மெட்டீரியல் ஒரு லேயர், மெயின் ஃபேப்ரிக் ஒரு லேயர், அதுக்கப்புறம் நெட் ஃபேப்ரிக் ஒரு லேயர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எப்படி லேயர் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு லைனிங் லேயர் ஒன்று, அதுக்கு மேலே நெட் லேயர், அதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக் லேயர், இந்த மாதிரி ஒன்றா வச்சு அதோட நெக்கு மட்டும் நம்ம ஒரு ஸ்டிச்சிங் போட போகிறோம். இந்த ஸ்டிச்சிங்கோட கார்னர்ஸில் எல்லாமே நம்ம ஒரு கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் திருப்பும்போது உள்ள துணி மடியாமல் இருக்கும். திருப்பிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண அப்புறமா இந்த மாதிரி திருப்பிட்டு உள்ளே கொடுத்தா அந்த ஓரங்களில் மறுபடியும் நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்லைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நான் இந்த சைட்லையுமே ஸ்டிச்சிங் போட்டுட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த நெக் டிசைனோட இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக் டிசைனும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் உள்ள 2 பீஸையும் அதோட நெட் லேயர்ஸ், லைனிங் கிளாத் எல்லாமே சேர்த்து நான் ஒரு ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். அப்போ நம்ம மொத்தமாக ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஃபேப்ரிக்கும் முன்ன பின்ன ஆகாது. அதுக்காக தான் இப்போ இதெல்லாம் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி மேலே வந்து முடிக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இந்த 3 பீஸையும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கப் ஷேப் வந்திருக்கு. இப்போ நம்ம அதை அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு ப்ளவுஸ் ரெடியாக இருக்கும். எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ப்ளவுஸோட கீழே ஃபினிஷிங்காக பட்டி கொடுக்க போகிறோம். நான் ஒரு 3 inches வித்தில் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அதை டபுள் ஃபோல்டிங் பண்ணி முன்னாடி வச்சு நம்ம அடித்து பின்னாடி திருப்பணும். நான் எப்படி பண்ணுறேன்னு வீடியோவில் பாருங்கள். முன்னாடி நம்ம தைச்சிட்டோம். இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத ஹெம்மிங் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சது. இப்போ நம்ம பேக் பார்ட்டோட ஸ்டிச்சிங்கை பார்க்கலாம். பேக் பார்ட்டும் அதே மாதிரி நம்ம நெக் லைன் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாம் வெட்டி விட்டுட்டு உள்ளால் திருப்பி நெக் லைனில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இதில் நான் நெட் லேயர் ஆட் பண்ணலை.
உங்களுக்கு வேணும்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு எப்படி பண்ணமோ அதே மாதிரி பேக் சைடும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது நெட் ஃபேப்ரிக் எடுத்து இது மாதிரி நான் ஃபுல்லாக வச்சு தைக்க போகிறேன். பின்னாடி வெறும் நெட் ஃபேப்ரிக் ப்ளெயினாக தான் வைக்க போகிறேன். ஆர்ம் ஹோல் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். நெக் லைன் மேலே வந்து நான் அடிச்சுக்கிறேன். இந்த நெட் ஃபேப்ரிக்கை நான் நெக் லைன் கூட நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. அது கூட நான் கொஞ்சம் டாட்டும் பின்னாடி பிடிச்சிருக்கேன். நம்ம ஃப்ரண்ட் சைடில் பண்ணது மாதிரி பட்டியும் நம்ம கொடுக்க போகிறோம். நான் இதில் 3 இன்ச்சஸ் வைக்கல, கம்மியாக தான் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் சைடோட பட்டி நம்ம முடித்தாச்சு. இதோட பிரின்சஸ் கட் நம்ம பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்டிச்சிங்கில் லைட்டாக எட்ஜஸில் மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோன்னா கப் ஷேப் வந்து இன்னும் நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்கும். பேக் நெக்கில் நம்ம நெக் மார்க் பண்ணிக்கணும். நம்ம டெப்த்து 1 இன்ச்சஸ் அண்ட் லென்த் 3 இன்ச்சஸ் பண்ணோம்ல, அந்த மெஷர்மெண்ட்டை நெட் லேயரில் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் இந்த நெட் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி சும்மா ஒரு ஓப்பனிங் வந்து கொடுக்க போகிறேன். ரேண்டமாக இந்த மாதிரி ஒரு பாட் ஷேப் வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட எட்ஜஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த ஓப்பனிங் எல்லாமே நான் பயஸ் அடித்து திருப்பிட்டேன். இப்போ நம்ம பட்டி எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். நான் 6 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பட்டி துணி ரெடி பண்ணி உள்ளாடி வச்சு இந்த எக்ஸ்ட்ரா துணி எல்லாமே நம்ம உள்ளே மடித்து விட்டுக்கலாம். ஒன்று நம்ம பட்டி துணி வெட்டும்போதே எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் மடித்து தைச்சிட்டே வெட்டலாம். இது ஹூக்கு வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடிய பார்ட்டு. இதில் வந்து 4 இன்ச்சஸ் மட்டும் வித்துள்ள ஒரு பட்டி எடுத்து நான் வெளியில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளவா மடித்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஹூக் பட்டியும் மாட்டியாச்சு. இதில் நம்ம ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணணும். பேக் பார்ட்டு இப்போ முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம 2 ஷோல்டரும் அட்டாச் பண்ணி ஸ்லீவும் அட்டாச் பண்ணிட்டோன்னா நமக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு நெக்லைனோட ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயிலாக ஸ்டிச்சிங் வீடியோவும் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.